திமுக உச்சக்கட்ட பயத்தில் இருக்கிறது. இதற்கு காரணம் எஸ்ஐஆர் தான். எஸ்ஐஆர் குறித்து திமுக பெரிய பொய் மூட்டையை அவிழ்த்து விட்டுள்ளது. இப்படித்தான் மத்திய அரசு ஆதார் அட்டையை கொண்டு வரும்போதும் எதிர்த்தார்கள். இப்போது நமக்கு தெரிகிறதா அது பாதிப்பு தராது, பயனுள்ளது என்று. அதே போலத்தான் இந்த எஸ்ஐஆரும். எஸ்ஐஆர் உண்மையான வாக்காளர்களை சேர்க்கவும், இறந்தவர்கள் மற்றும் போலி வாக்காளர்களை நீக்கவும் சில திருத்தங்களை மேற்கொள்ளவும் கொண்டு வந்திருக்கிறது மத்திய அரசு. மேலும் இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை நிரப்புவது என்பது முடியாத காரியம் என்பதைப் போலவும் கட்டமைக்கிறது இந்த திமுக அரசு. உலகையே கட்டி ஆண்ட தமிழன் நாம் என்பதை இந்த திராவிட மாடல் ஆட்சிக்காரர்கள் மறந்துவிட்டார்கள் போல. இந்திய மக்களே ஆதரிக்கும் போது இந்த திராவிட மாடல் ஆட்சிக்காரர்கள் மட்டும் எதிர்க்கிறார்கள் என்றால் நமக்கு புரிய வேண்டாமா? கண்டிப்பாக இந்த எஸ்ஐஆர் நமக்கு தேவையான ஒன்று என்று. அதனால்தான் இந்த திமுகவின் பித்தலாட்டத்தை தோலுரித்து தொங்கவிட மக்களுக்கு துணையாக களத்தில் இறங்கி இருக்கிறார்கள் தமிழக பாஜகவினர். குறிப்பாக இந்த எஸ்ஐஆர் விவகாரத்தில் பாஜக மாநில துணைத் தலைவர் டால்பின் ஸ்ரீதரன் அவர்கள் தொடர்ச்சியாக தான் அமைப்பாளராக உள்ள வேளச்சேரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் எஸ்ஐஆர் விழிப்புணர்வு பணிகளை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக எஸ்ஐஆர் ஹெல்ப் டெஸ்க் என்று தனியாக ஒரு குழுவை உருவாக்கி மக்களுக்கு விழிப்புணர்வை உண்டாக்கி வருகிறார். இவர் வேளச்சேரி பகுதியில் பணிகளை மேற்பார்வை செய்தபோது பெண் ஒருவர் தங்கள் பகுதியில் இறந்தவர்கள் என பலரது வாக்குகள் இருந்ததாகவும் அது தவறான வழிக்கு பயன்பட்டதாகவும் தற்போது எஸ்ஐஆர் மூலம் இந்த பணி சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் தனது மனதில் பட்டதை கூறியிருக்கிறார். மேலும் தாங்கள் கொடுத்த விளக்கம் மிகவும் பயனுள்ள வகையில் இருப்பதாகவும், ஒரு ஃபோன் செய்தால் உடனே உதவி செய்யும் உங்களது நல்ல குணத்திற்கும் பாஜகவிற்கும் மிக்க நன்றி என அவர் கூறியது அருகில் இருந்தவர்கள் மத்தியிலும் பாராட்டை பெற்றது. இதனால் வேளச்சேரியில் உள்ள திமுகவினர் என்ன செய்வது என்று புரியாமல் முழித்து வருகின்றனர். திமுக தலைமைக்கும் டால்பின் ஸ்ரீதரன் அவர்களின் செயல்பாடுகளானது மிகவும் சவாலாக அமைந்திருக்கிறது. வேளச்சேரி தொகுதியினுடைய சட்டமன்றத்தினுடைய அமைப்பாளர் மற்றும் இந்த BLA 1 அப்படின்னு பூத் லெவல் ஏஜென்ட்டினுடைய சட்டமன்றத்துக்கான பொறுப்பை கொடுத்துருக்காங்க. மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் அவர்களுக்கும் கேசவ விநாயகம்ஜி அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த கொடுத்ததுலேருந்து நாம் தொடர்ந்து கிளையை வலுப்படுத்துகிற பணியில் ஏற்கனவே ஈடுபட்டிருந்தோம். இப்போ எஸ்ஐஆர் அதனுடைய பணியை கடந்த 20 நாட்களாக 4ஆம் தேதி தொடங்கி ஒவ்வொரு வாக்குச்சாவடி பகுதியிலும் நம்மளுடைய எஸ்ஐஆர் பணியை முழு வேகத்தில் வாக்காளர்களுக்கு உதவி செய்வதற்காக நம்ம 261 கிளையிலும் BLA 2 போட்டு ஒவ்வொரு கிளையில் இருக்கிற நம்ம பூத் லெவல் ஏஜென்ட் 2 அவங்க நம்மளுடைய வாக்காளர்களுக்கு அவங்க புகைப்படம் தேவைன்னா கலர் புகைப்படம் எடுத்து கொடுக்கறது. அவங்களுக்கு 2005 வாக்காளர் பட்டியல், இந்த தொகுதி தாம்பரமாகவும் மயிலாப்பூராகவும் இருந்தது, அதுக்கான இந்த பட்டியலை கொடுத்துருக்கோம். 2005 வாக்காளர் பட்டியலை எடுத்து கொடுத்துட்டு அதில் அவங்க வாக்காளர்களுக்கான ஏதாவது தேவைன்னா அவங்களுடைய எபிக் நம்பர், அவங்களுடைய நம்பர் வாக்காளர் அடையாள எண்ணை எடுக்க முடியும். அது மாதிரி எடுத்துகிட்டு இவங்க வாக்காளர்களுக்கு உதவி பண்ணுற வேலையை கிட்டத்தட்ட 261 வாக்குச்சாவடி மையத்துலேயும் வாக்குச்சாவடியும் நாங்கள் வேலை பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட வேளச்சேரி பகுதியில் இருக்கிற ஒரே பூத்தில் இறந்து போனவங்க, ஷிஃப்ட் ஆனவங்க, பர்மனெண்ட்டாக ஷிஃப்ட் ஆனவங்க, எங்கன்னே அடையாளம் தெரியாமல் அட்ரஸ் இல்லாமல் இருக்கிறது, இப்படி கிட்டத்தட்ட 60 விழுக்காடு தான் வேளச்சேரி தொகுதியினுடைய ஒரிஜினல் வாக்காளர்களை இன்றைக்கி நாம் என்ரோல் பண்ணியிருக்கோம் இந்த எஸ்ஐஆர் மூலமாக. தொடர்ந்து ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் 200லேருந்து 300 படிவங்கள் இன்னமும் ட்ரேஸ் அவுட் பண்ணாமல் அன்ட்ரேசபிளாக இருக்குது. அவங்களெல்லாம் சந்தித்து அவங்க இருந்தாங்கன்னா வீடு தேடி போயிட்டு BLOவுக்கு உதவி பண்ணுறதுக்கான வேலையில் BLA 2 நம்ம இறங்கியிருக்கோம். எல்லா வாக்குச்சாவடி மையத்திலையும் இன்றைக்கி குறிப்பாக சனி ஞாயிறில் நாம் வாக்குச்சாவடி மையத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் காரியகர்த்தர்கள் BLA 2வாக ஒர்க் பண்ணுறாங்க. அவங்கள நேரடியாக சந்தித்து களத்தில் அவங்கள உற்சாகப்படுத்துகிற வேலையில் நான் கடந்த 10 நாளாக செஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கி சிறப்பு முகாம் ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால எல்லா வாக்குச்சாவடி மையத்திலையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய BLA 2 பூத் லெவல் ஏஜென்ட் 2 அவங்க பணிபுரிந்து கொண்டிருக்காங்க. வாக்காளர்களுக்கான உதவி செய்கிறதுல இருக்காங்க. வாக்காளர்கள் நேரடியாக நிறைய வாக்காளர்கள் சொல்கிறாங்க,
20 வருஷமாக 25 வருஷமாக அவங்க வீட்டிலே இறந்து போனவங்களுடைய பேர் எடுக்காமல் இருந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலுமே கிட்டத்தட்ட 50லேருந்து 40 இறந்து போனவங்களுடைய பேர் நீக்காமல் இருக்குது. அதே மாதிரி ஒரே ஒருத்தருடைய பேர் அப்பா அவருடைய பேர் அதே 2 இடத்துல இருக்கும், 3 இடத்துல இருக்குது. அது வாக்குச்சாவடியில் அதை எடுக்கிறது. இப்படி நம்ம இந்த வாக்காளர் பட்டியலை ஒரு சுத்தம் பண்ணுற வேலையில் இருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய காரியகர்த்தர்கள் வேளச்சேரி தொகுதி முழுக்க ரொம்ப அழகாக மக்களுக்கு உதவி பண்ணுற அந்த வேலையை செஞ்சு கொண்டு வராங்க. எங்களால் முடிஞ்சது அந்த 2005 பட்டியலை எடுத்து நாங்கள் அவங்களுக்கு வந்து படிவமாக போட்டு கொடுத்துருக்கோம். இது வாக்காளர்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் உதவியாக இருக்குது. இந்த எஸ்ஐஆர் பணியை ரொம்ப சுலபமாக முடிக்கிறதுக்கு பிஎல்ஓ அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் பாலமாக எங்களுடைய BLA 2 செயல்பட்டுருக்காங்க. ரொம்ப திருப்திகரமான வேலை இந்த வேளச்சேரி தொகுதியில் நடந்து கொண்டிருக்குது. இல்லை, பிஎல்ஓ கிட்ட ஒரு சில நாங்கள் தொடர்ந்து இதை மானிட்டர் பண்ணி வரோம். திடீர்னு ஒரு நாள் பார்த்திங்கன்னா அந்த படிவத்தை வாங்கினாங்க இல்லையா, அந்த படிவம் வந்து அப்லோட் பண்ணும்போது ஒரு பூத்தில் 200-250 அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அப்போ நம்ம கேட்டோம், நீங்கள் வந்து வேறு யாராவது அழுத்தம் கொடுக்கறதுனால நீங்கள் மொத்தமாக வாங்கி ஏற்றுறீங்களா அப்படின்ட்டு. இல்லை நாங்கள் அதுக்குன்னு தனியாக கம்ப்யூட்டர் வைஸ் வச்சு ஜோனல் ஆஃபீஸில் பெரிய அளவில் அதை வந்து பதிவேற்றம் பண்ணுறோம். அதனால் முதல்ல மொபைல் ஃபோனில் பதிவேற்றம் பண்ணியிருந்தோம், 40-50 தான் முடிஞ்சுது. இப்போ மொத்தமாக வருது, அதனால் நாங்கள் 200-250 ஏற்றுறோம்னு சொல்கிறாங்க. நாங்களும் ஒரு வாக்குச்சாவடியிலும் யாரெல்லாம் வாக்காளர்கள்ன்றதை நாங்களும் அடையாளப்படுத்துகிறோம். எங்கள் BLA 2 நேரடியாக வீட்டுக்கு போகிறாங்க. BLO வந்து எதுவும் தவறு நடக்காமல் சரியான வாக்காளர் ஒரு ஆள் கூட விடுபடாமலும், தவறானவங்க வந்து வேறு இடத்துலேருந்து வந்த வாக்காளர்கள் வந்து இந்த புதுசாக டபுள் என்ட்ரியோ அல்லது ஷிஃப்டடான வாக்காளர் வந்து தவறுதலாக அவங்க பேர் 2 இடத்துல 3 இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமலும் நாங்களும் கூட இந்த வாக்காளர் பட்டியலை சரி செய்வதற்கான முயற்சியில் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் இறங்கியிருக்கிறோம். அந்த வகையில் இந்த BLA 2 பணி இந்த SIR விஷயத்தில் ரொம்ப சிறப்பாக வேளச்சேரியில் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல கேட்டீங்க 50 பேர் வந்தா திடீர்னு 300 பேர் வந்தாங்க, அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அது 300 பேர் ஒரே நேரத்தில் ஏற்ற முடியாது. ஒரே நாளில் 280, 300 அப்படிலாம் ஒரு வாக்குச்சாவடியில் ஏறுது. திடீர்னு பதிவேற்றம் பண்ணுறாங்க. அதனால் ஏன்னு எங்களுக்கே ஒரு சந்தேகம் வந்தது. நாங்களும் கேட்டோம், அதில் ஏதாவது ஆளுங்கட்சியினுடைய அதிகார துஷ்பிரயோகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி ஒரு சில இடத்துல BLOக்களை வந்து அவங்க நாமளே பார்த்தோம். பள்ளிக்கரணையில் ஒரு BLO வந்து கதறி அழுத காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி BLOக்கு ஒரு சில இடத்துல அழுத்தம் இருக்குது. ஆனால் கூடுமான வரையில் அவங்களும் வந்து துப்புரவு பணியில் இந்த மாதிரி சுகாதாரத்துறையில் வேலை செய்கிறவங்க, அவங்களும் இந்த பணி அழுத்தம் அவங்களுக்கும் தெரியுது. ஆனாலும் நாங்கள் வந்து அவங்களுக்கு எந்த விதமான ப்ரெஷரும் கொடுக்காம எப்படி மக்களுக்கும் வாக்காளர்களுக்கும் அவங்களுக்குமான BLOக்குமான உறவை எப்படி அழகாக கொண்டு போகிறோம், அது உதவி பண்ணுறோம். நாங்கள் அந்த மக்களுக்கான உதவி பண்ணுறோம். புகைப்படம் இல்லைன்னு சொன்னால் எங்களுடைய காரியகர்த்தா புகைப்படம் எடுத்து அதை உடனே எடுத்து உங்களுக்கு கலர் புகைப்படம் ஒட்டுறதுக்கு உதவி பண்ணுறோம். இப்படி வாக்காளர்களுக்கான தேவையான அடிப்படை விஷயங்களை அவர்களுக்கு படிவங்களை பூர்த்தி செஞ்சு கொடுக்கறது, இப்படி எல்லா விஷயத்தையுமே எங்களுடைய நிர்வாகிகள் எங்களுடைய காரியகர்த்தாக்கள் செஞ்சு பண்ணுறாங்க. வேளச்சேரி முழுக்க இந்த வேலை வந்து அமைதியான முறையில் நல்லா நடந்து கொண்டு வருது. அது அவங்க சொல்கிற சதவீதம் 80-88 சொல்கிறாங்க. இப்போ நாம் களத்தில் பார்க்கும்பொழுது ஒரு வாக்குச்சாவடியில் 1400 ஓட்டு இருக்குதுன்னா அதில் கிட்டத்தட்ட 750-800 தான் இது வரைக்கும் படிவம் கொடுத்துருக்காங்க. அதில் 400லேருந்து 50 தான் வந்திருக்கு. என்னுடைய கணிப்பு இங்கே வந்து 60-70 விழுக்காடு தான் இது வரைக்கும் வந்திருக்கும். ஏன்னா களத்தில் நம்ம தினசரி பார்க்குறதுனால அவங்க இந்த அன்ட்ரேசபிள் ஓட்டர்ஸ்லாம் இருக்காங்களே அதெல்லாம் எடுத்துகிட்டு அதில் யாரையும் சேர்க்காம வரைவு வாக்காளர் பட்டியல் டிசம்பர் மாதம் வரும்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் புதுசாக சேர விரும்புகிறாங்க. அவங்களுக்கு படிவம் 6 கொடுக்குறதெல்லாம் நாங்கள் முகாம் போட்டு தான் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்களும் அதுக்காக வெயிட் பண்ணுறோம். ஏன்னா படிவம் 6 கொடுத்து நிறைய பேர் புதிய வாக்காளர் சேர வேண்டிய வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் வேறு சட்டமன்றத்துலேருந்து இங்கே மாறி வந்திருக்காங்க, அவங்களுக்கான வாய்ப்பும் இது வரைக்கும் கிடைக்கல. ஸோ அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வந்த பிறகு அதில் ஏதாவது மறுபடியும் தவறு ஏதாவது நடந்திருக்கா, அது திமுகவினுடைய அதிகாரிகள் BLA 2 அவங்க யாராவது அவங்களுடைய அரசியல்வாதிங்க ஏதாவது அழுத்தம் கொடுத்து அதிகமான பேருங்களை நாங்கள் ரிஜெக்ட் பண்ண ஆளுங்களெல்லாம் கூட இல்லாதவங்களை ஏற்றிருக்காங்களான்றதை நம்ம 9ஆம் தேதி பார்ப்போம். அதன் பிறகு அதில் யாரெல்லாம் நீக்க முடியுமோ சொல்லி நாங்களும் அழுத்தம் கொடுத்து அவங்க இங்கே இல்லவே இல்லை அதை நீக்கணும்னு சொல்லுவோம். அதுமாதிரி டெத்து ஓட்டு எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கான முயற்சி எடுப்போம். ஸோ ஒரு ஜனநாயகத்தில் வாக்காளர் பட்டியல் என்பது ஒரு நேர்மையான சுத்தமான ஒரு வாக்காளர் பட்டியல் இருக்கணும்னு சொல்கிறதுக்கான இந்த SIR நடைமுறை, இதை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த SIR நடைமுறையில் வெற்றிகரமாக வேளச்சேரி தொகுதியில் இதை வந்து முழுமையாக நாங்கள் நிறைவேற்றுவதற்காக நாங்கள் காரியகர்த்தர்கள்லாம் பாடுபட்டு கொண்டிருக்கோம். 90% மக்களுக்கு வந்து அவேர்னஸ் இருக்குது. நாங்கள் ஊடகம் மூலமாக நாங்கள் ஏற்கனவே ஒரு எழுத்துப்பூர்வமாக கடிதம் கூட கொடுத்துருக்குறோம் ஜோன் ஆஃபீஸுக்கு, எங்களுடைய EROவுக்கு திரு செந்தில்குமார் அவர்களுக்கு. என்னென்னா, இந்த
சுத்தம் பண்ணுறாங்க இல்லையா, தெருவில் வந்து ஒரு வண்டி போகுது, காலையில் குப்பைகள் எல்லாம் எடுக்கிறதுக்காக ஒரு வண்டி போகுது. அவங்க வந்து வழக்கமாக ஒரு குப்பைகள் அவேர்னஸ்க்காக ஒரு பாட்டு போடுறாங்க. அதுக்கு பதிலாக அந்த பாட்டோடு சேர்த்து நீங்கள் எல்லாம் வாக்காளர் பட்டியலில் இணைஞ்சிட்டிங்களா, உங்களுடைய பகுதியில் நீங்கள் வந்து உங்களுடைய வாக்கை வந்து உறுதி செய்து விட்டீர்களா, ஏன்னா உங்களுடைய வாக்குரிமை ஜனநாயகத்தில் உங்களுக்கு கொடுத்துருக்க அடிப்படை உரிமை. ஆகினால் நீங்கள் எல்லாரும் அந்த வாக்குரிமைக்காக உங்களுடைய படிவத்தை கொடுத்தீங்களா, கொடுக்கலன்னு சொன்னால் வேணும்னா நாங்கள் உதவி பண்ண தயாராக இருக்கோம், உங்களுக்கு புதிய படிவம் கொடுத்து ஃபில்லப் பண்ணி கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோன்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கோம். அது அரசாங்கம் தான் முடிவு பண்ணி செய்யணும். நாங்கள் எங்களுடைய முடிஞ்ச வரைக்கும் வாட்ஸ்அப் குழுவில் எங்களுடைய பூத் லெவலில் நாங்கள் வாட்ஸ்அப் குழு வச்சுருக்கோம். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் எங்களுடைய வாட்ஸ்அப் குழு இருக்குது. கட்சிக்காரங்களுக்கு ஒரு குழு இருக்குது, பொதுமக்களுக்கான ஒரு குழு இருக்குது. அந்த குழுவில் எல்லாம் இந்த முகாம் இங்கே நடக்குது, அதனால் நீங்கள் போய் இதை பயனுள்ளவர்களை மாற்றிக்கோங்க. உதவி தேவைன்னா எங்களுடைய பொது நம்பரும் இருக்குது, ஒவ்வொரு பூத்தினுடைய தலைவருடைய நம்பரும் கொடுத்துருக்கோம். அதனால் இதை நாங்கள் வந்து ஒரு முழுமைச்சாக இந்த உதவி மக்களுக்கு செய்கிற உதவியாக இதை செய்கிறோம். 2026 மேற்கொண்டும் ஓட்டு எண்ணிக்கை கொஞ்சம் அதிகரிக்குமா இந்த எலெக்ஷனில்? இல்லை, இது போக போக தான் தெரியும். இப்போ எவ்வளோ பேர் ஷிஃப்டடு பர்மனெண்ட்டாக இல்லாதவங்க பல வருஷமாக அதை கண்டுக்காமலே இருந்தாங்க. இந்த எஸ்எஸ்ஆர் நாங்கள் இவங்க சொல்கிறாங்க இல்லையா, நாங்கள் வந்து ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் ஒவ்வொரு வருஷமும் பண்ணுறோம். முதலமைச்சரோடும் கேட்குறாரு, எதுக்கு ஒரே மாதத்தில் இது எப்படி கொடுக்க முடியும், இது எப்படி செய்ய முடியும்னு. அதெல்லாம் முடியும். இப்போ 68,000 வாக்குச்சாவடிக்கும் நம்ம நீங்களே கண்கூட பார்த்தீங்க, பிஎல்ஓ இருக்காங்க, அதுக்கு 10 பேருக்கு ஒரு சூப்பர்வைசர் இருக்காங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து வந்து ஜோனலில் ஐஆர்ஓ இருக்கார், இஆர்ஓ இருக்கார், இப்படி நிறைய பேர் இருக்காங்க. அதனால் இன்றைக்கி மொபைல் ஃபோனு டெக்னாலஜி வந்துடுச்சு, QR ஸ்கேன் வந்தாச்சு, நல்லது உடனடியாக இதை செய்ய முடியும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவங்களே இப்போ ஒரு சில பிஎல்ஓ சொல்கிறாங்க, நாங்கள் 2 தடவை போயிட்டோம், 3 தடவை போயிட்டோம், அதுக்கு பிறகு போகிறதுக்கு அங்கே இடம் இல்லை, எங்களுக்கு கொடுத்துருக்க ஏரியாவை நாங்கள் முழுசாக போயிட்டோன்றாங்க. அதனால் நாங்களும் அவங்களோட சேர்ந்து பயணிக்கிறோம், பிஎல்ஓக்களோட சேர்ந்து எங்கள் BLA2வும் பயணிக்கிறோம். நானும் BLA2 எல்லாரையுமே 261 பகுதியில் இருக்கிற BLA2வும் தினசரி சந்திச்சுட்டு இருக்கேன். நாங்களும் பயிற்சி கொடுக்குறோம், எப்படியெல்லாம் அந்த படிவம் ஃபில்லப் பண்ணுறது, அது மாதிரி அவங்களுக்கு எப்படி பழைய எப்பிக் நம்பர் எடுக்குன்னா, வேளச்சேரி தொகுதி பொறுத்த வரைக்கும் புதிய தொகுதி, இதுக்கு முன்னாடி தாம்பரமாகவும் மயிலாப்பூராகவும் இருந்தது. அதனால் அந்த பழைய பூத் நம்பரு புதிய பூத் நம்பர்லாம் மேட்ச் பண்ணுறதுனால பயிற்சி கொடுத்துருக்கோம். நேற்றுக்கு கூட நாங்கள் பயிற்சி கொடுத்துருந்தோம், முந்தா நாள் பயிற்சி கொடுத்துருந்தோம். ஸோ எங்கள் BLA2 எல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க, எங்கள் காரியகர்த்தர்கள் தெளிவாக இருக்கிறாங்க மக்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு. நாங்கள் நிச்சயமாக வேளச்சேரியில் ஒரு வாக்காளர் கூட விடுபடாமல் எல்லா வாக்காளரையும் சேர்க்கறதுக்கான முயற்சி எடுக்கிறோம். அது வேளச்சேரி தொகுதியினுடைய BLA1 பிஜேபி சார்பில். ஸோ எப்படி நடக்குது எங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா பேருக்கும் கொடுத்துட்டிங்களா படிவத்தை? முதல்ல கொடுத்தாச்சா? எவ்வளோ பேருக்கு இன்னும் கொடுக்கல? ஒவ்வொரு பூத்துலேயும் ஒரு 300 பேர் இல்லை, இன்னும் இல்லை. மொத்தம் 1000 பேர் இருக்காங்கன்னா 300 பேர் இல்லையா? 975 ஓட்டு, 616 ஓட்டு கொடுத்துருக்கு, மீதி 300 பேருக்கு இல்லை. அவங்களை கண்டுபிடிக்க இன்னொரு தடவை வீட்டுக்கு போய் பார்த்தீங்களா? எல்லா வீடும் செக் பண்ணியாச்சு, இங்கே அட்ரஸே அந்த ஆளுங்களே இங்கே இல்லை, இல்லவே இல்லை. இப்போ இந்த 300 படிவத்தை என்ன பண்ணுவீங்க? ஓட்டு போடும்போது வந்து இருந்தால் இப்போ வந்தாங்கன்னா கொடுப்போம், இல்லைன்னா நாங்கள் ஆள் இல்லைன்னு சொல்லி எழுதி கொடுப்போம். இது அவங்க திருப்பி தான் அப்ளை பண்ணி வராங்க, சில பேர் வராங்க. சரி, வராங்கல்ல, அவங்க இங்கேயும் வந்து படிவம் கொடுத்துட்றாங்க, அவங்க வேற எங்கேயாவது இந்த படிவம் கொடுத்தாங்க. ஓட்டு இருந்ததுன்னா இங்கே கொடுக்க மாட்டோம், ஷிஃப்டட் போட்டு டெலிட் பண்ணுறோம். இல்லை, அங்கே ஓட்டு இருந்து உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் கேட்டு தான் கன்ஃபார்ம் நீங்கள் அங்கே ஓட்டு போன, ஏன்னா நீங்கள் இப்போ நாங்கள் என்ட்ரி பண்ணாலும் அங்கேயே அவங்க என்ட்ரி பண்ணியிருப்பாங்க, 2 இது 3 அவங்க டெலிட் பண்ணுறாங்க ஆட்டோமேட்டிக்காக. அது எல்லாமே இப்போ ஆதார் கார்டு கேட்டுருக்காங்க. இப்போ நாங்கள் என்ட்ரி பண்ணாலும் அவங்க ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க, எனக்கு காமிச்சிடும். இந்த மாதிரி அவங்க ஆல்ரெடி ஒரு இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம். உங்களுக்கு காமிச்சிடும். அதை நாங்கள் ஷிஃப்டட் போட்டு ஒரே நாளில் 250 பேர்லாம் ஏற்றிட்டாங்க, நடுவில் ஒரு நாள் எப்படிப்பா அது? இல்லை அது வந்து என்னன்னா ஷிஃப்டட் இடத்துல ஒரு இடத்துல அந்தந்த ஏரியாட்ட அனௌன்ஸ் பண்ணிட்டு நைட்டு சாயந்தரம் பண்ணிட்டு மறுநாள் அங்கேயே போட்டு விட்டாங்க. ஷிஃப்டடில் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஷிஃப்டட் எல்லாம் ஏற்ற சொன்னாங்க. ஆள் இல்லை, அதெல்லாம் ஷிஃப்டட் அதுவும் நாங்கள் ஏற்றல இது பண்ணல. என்ட்ரி இவ்வளோ பேர் இருக்க ஃபார்ம் ஷிஃப்டட் கணக்கு எழுதி வச்சுருக்கோம், மற்றபடி ஸோ டெத்து எல்லாம் வந்து எல்லாத்தையும் எடுத்துடுறீங்க, டெலிட் பண்ணிடுறீங்க. டெலிட் ஆகிடுச்சு. டபுள் என்ட்ரி எல்லாம் எத்தனை பேர் இருக்காங்க? டபுள் என்ட்ரி அதில் 1 தான். ஒரு பூத்தில் 1 2 தான் இல்லை, எந்தில் 1, ஒவ்வொருத்தருக்கு 9 இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு 10 இருக்குது. எந்தில் 1 தான், 1 மட்டும். நீங்கள் ஏற்கனவே BLO தொடர்ந்து இருக்கீங்களா இங்கே? 5 வருஷமாக இருக்கு. ஸோ எதுவும் ஃபைனலாக பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் BLA2கிட்டையும் கொஞ்சம் கேட்டுட்டு செய்யுங்க. இது மாதிரி டெத்து ஷிஃப்டடு பர்மனெண்ட். BLA2 வரலையா? அவர் தான் BLA2 தான். அம்புரோஸ் பக்கத்துலேயே நிற்கிறாரு, அவர் தான் பக்கத்துலேயே நிற்கிறாரு. அவரோட பாட்டு சொல்கிறார் 104க்கு. ஓகே, 104க்கு நாங்கள் தான். இங்கே மொத்தம் எத்தனை கூட்டணும்? 2 தான். இங்கே 2 தான். 103 சரி, 103. ஓகேப்பா, தேங்க்யூ.